சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நீங்கள் உங்கள் மருமகள் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறீர்கள், அவள் மனதை எப்படி புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. தாங்கள் எங்கள் மகன் மீது வைத்திருக்கும் அன்பை நான் எப்போதோ புரிந்து கொண்டிருக்கிறேன். அதன் பிரதிபலிப்புதான் தங்கள் மகள் மீது கொண்ட அன்பாக வெளிப்படுகிறது. அப்படி சொல்லுங்கள் பாண்டிய பேரரசே. உருத்திரங்கண்ணனார் பாண்டிய நாட்டில் இருந்தபோது சோழ இளவரசியை தாங்கள் மருமகளாக கூட கருதவில்லை, மகளாகவே நினைத்து அன்பை பொழிந்தீர்கள் என்பதை அவர் என்னிடம் சொல்லி சொல்லி மகிழ்ந்திருக்கிறார். அதேபோல் சோழ பேரரசர் பாண்டிய இளவரசரை மருமகனாகவா கருதினார்? இளவரசர் கிள்ளிவளவனுக்கும் மேலாக தமது மகனாக கருதி அல்லவா அன்பை பொழிந்தார். ஆஹா, இப்படி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி உரையாடி மகிழ செய்தவர் கபிலர் அல்லவா? நாம் அவருக்குத்தான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இளம்வழுதி இங்கு வந்த பிறகு அவனோடு மலர்கொடியை அனுப்பி வையுங்கள். அவசியம் கபிலரையும் நான் அழைத்தேன் என்று சொல்லுங்கள். அப்படியே செய்கிறேன், வாருங்கள். இத்தனை அவசரமாக நான் உங்கள் அனைவரையும் அழைத்ததற்கு காரணம், நல்லெண்ண விஜயமாக இங்கு வந்த பாண்டிய இளவரசர் இளம்வழுதி என்னை கொலை செய்ய முயற்சித்தது தொடர்பாக நாம் விவாதிக்க வேண்டும் என்பதற்காக தான். இளம்வழுதி விஷயத்தில் சோழ மன்னர் கரிகாலர் இதுவரைக்கும் நமக்கு சாதகமான எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. பாண்டிய மன்னரோ இந்த விஷயத்தை பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை. இப்படியே போய்க் கொண்டிருந்தால் இதுவரையில் நாம் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் அர்த்தமற்றதாகிவிடும். எனவே இளம்வழுதி விஷயத்தில் மேற்கொண்டு நாம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவாதிப்பதற்காக தான் உங்கள் அனைவரையும் இங்கு நான் அவசரமாக வரச் சொன்னேன். மன்னவா, இத்தகையதொரு சூழ்நிலையில் இவ்வளவு அவசரமாக எங்களை அழைத்து இந்த பிரச்சனையை விவாதிப்பது அவசியம்தானா? இதை மேலும் மேலும் வளர்க்காமல் அப்படியே விட்டு விடுவதுதான் உத்தமம் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த பிரச்சனையை சிறிது நாட்களுக்கு ஆறப்போடுங்கள். தாங்கள் என்ன சொல்கின்றீர்கள் பிரதானியாரே? அன்று தாங்கள் சபையில் நடந்ததை சற்று யோசித்து பாருங்கள். என் கவனம் சற்று சிதறியிருந்தாலும் என் உயிரே போயிருக்கும். அதற்கு காரணமாக இருந்தவர்களை அப்படியே விட்டுவிட சொல்கின்றீர்களா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை மன்னவா. வேறு எந்த அர்த்தத்தில் சொன்னீர்கள் பிரதானியாரே? பிரச்சனையை சில நாட்களுக்கு ஆறப்போடுங்கள் என்று தாங்கள் கூறுவது அவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்வதாகத்தானே நாங்கள் அர்த்தமாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்படியே நினைக்கிறீர்கள் தளபதியாரே? வேறு ஏதோ கருத்தை மனதில் கொண்டு பிரதானியார் பேசுகிறார். என்னவென்றுதான் கேட்போமே. மன்னவா, நான் சொல்ல வந்தது என்னவென்றால், அன்று நல்லெண்ண விஜயமாக இளவரசர் இளம்வழுதியின் பாதுகாப்பிற்கு வந்த சோழ வீரர்கள் தானே அந்த கொடும் செயலை செய்ய முயன்றார்கள். இளம்வழுதி எந்த தவறையும் இழைக்கவில்லையே. அப்படி அவர் தவறை இழைத்திருந்தால் ஆயுள் தண்டனை என்ன, அவருக்கு நாம் மரண தண்டனை கூட கொடுத்திருக்கலாம். அதை அனைவரும் ஒப்புக்கொண்டும் இருப்பார்கள். எதிர்ப்பு தெரிவிக்கவும் முடியாது. ஆனால் அன்று இளம்வழுதி எந்த தவறையும் இழைக்கவில்லையே. பாதுகாப்பிற்காக வந்த சோழ வீரர்கள் தானே அந்த கொடும் செயலை செய்ய முயன்றார்கள். மன்னவா, நான் ஒரு கருத்தை சொல்லலாமா? இந்த அவையில் கருத்தை கூறுவதற்கு தாங்கள் ஏன் தயங்க வேண்டும்? தாராளமாக கூறுங்கள். பிரதானியாரின் கருத்துக்களை நான் வழிமொழிகிறேன். இளவரசர் இளம்வழுதிக்கு நிச்சயமாக இதில் பங்கிருக்க வாய்ப்பில்லை. நல்லெண்ண விஜயமாக இங்கு வந்த இளம்வழுதி 4 சோழ வீரர்களுடன் வந்து தங்களை கொன்றுவிட்டு இங்கிருந்து அவ்வளவு எளிதில் தப்பிச் செல்ல முடியுமா? இதை இளம்வழுதி யோசித்திருக்க மாட்டாரா? இல்லை, அவரை இங்கு அனுப்பி வைத்த பாண்டிய மன்னரும் சோழ மன்னரும் இதை பற்றி சிந்தித்திருக்க மாட்டார்களா? அல்லது இதன் பின்னணியில் யாருடைய சதியோ அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்றுதான் நான் எண்ணுகிறேன். புலவர் பெருமானே, தாங்கள் சொல்வதிலும் உண்மை இருக்கலாம். அதை நான் மறுக்கவில்லை.
ஆனால் இவ்வளவு நடந்திருக்கிறது. இந்த பிரச்சனைகளை பற்றி சிறிதளவாவது கவலைப்படாமல் சோழ மன்னர் கரிகாலரும் பாண்டிய மன்னர் பெரும்பழுதியும் கிணற்றில் போட்ட கற்களைப் போல் அசையாமல் இருக்கிறார்களே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று சொல்லுங்கள். இளம்பழுதி மீது அவர்களுக்கு உண்மையான அக்கறை இருந்திருந்தால் நான் நிபந்தனை விதித்து அனுப்பிய லிகிதத்திற்கு விடை கிடைக்காமல் இருந்திருக்குமா? உண்மைதான் மன்னவா. தனது மருமகன் இங்கு சிறைப்பட்டிருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட விஜய பூபதியை சோழ நாட்டிலிருந்து வெளியேற்ற சொல்லும் தங்களது கோரிக்கைக்கு சோழ மன்னர் கரிகாலர் செவிசாய்க்காமல் இருக்கின்றாரே. பாண்டிய மன்னரும் அதற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் நாம் இதற்கு நிச்சயம் கடுமையான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். மன்னவா, இங்கே வந்து நம் சபையில் தங்களை கொல்ல முயற்சித்தது இருக்கட்டும். அதை நாம் முறியடித்து விடுவோம், முறியடித்தும் விட்டோம். தங்களின் சோழ நாட்டு விஜயத்தின் போது தங்களை கொலை செய்ய முயன்றானே அந்த அழுந்தூர் வேளாளர் விஜயபூபதி, அதை எப்படி நம்மால் சகித்துக் கொள்ள முடியும்? அந்த நிகழ்வுக்கு கூட சோழ மன்னர் கரிகாலர் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. அதை அவர் பொருட்படுத்த கூடவும் இல்லை. இன்றும் அதே நிலையில்தான் இருக்கிறார். அவர் நம்மையெல்லாம் மிகவும் அலட்சியப்படுத்துகிறார். ஆகையால் சோழ மன்னர் கரிகாலருக்கு எதிராக நாம் கடுமையான நடவடிக்கையில் இறங்க வேண்டும். தளபதியார் சொல்வதுதான் சரி. நாம் இது தொடர்பாக ஏதேனும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மன்னவா, இத்தனை நாட்கள் பொறுத்துக் கொண்டிருந்தீர்கள். பிரதானியார் சொல்வது போல் இந்த விஷயத்தை சில நாட்களுக்கு ஆறப்போடுங்கள். மன்னிக்க வேண்டும் புலவர் அவர்களே, இனியும் பொறுமையாக இருப்பதில் அர்த்தமில்லை. இளம்வழுதி விஷயம் இருக்கட்டும். அவர் பாதுகாப்பிற்காக வந்த சோழ வீரர்கள் தானே அந்த கொடுஞ்செயலை செய்தார்கள். எனவே அந்த 4 பேருக்கும் மரண தண்டனை விதிப்போம். அமைச்சர் கூறுவதும் சரிதான். நாம் அவர்களை எச்சரிக்கும் வகையில் முதலில் அந்த 4 சோழ வீரர்களுக்கு மரண தண்டனை விதிப்போம். வேண்டாம் மன்னவா, அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள். நான் அந்த சோழ வீரர்களை சந்தித்து பேசி அவர்களை பற்றிய உண்மைகளை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்கிறேன். இல்லை, மன்னர் முடிவெடுத்து விட்டார். அந்த சோழ வீரர்கள் இறக்க வேண்டியவர்கள்தான். சற்று பொறுங்கள் தளபதியாரே. புலவர் பெருமான் இவ்வளவு தூரம் கேட்டுக்கொள்வதால் நாம் அவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கத்தான் வேண்டும். யானையை ஏவி கொலை செய்ய முயன்ற திருமுடிக்காரியின் பிள்ளைகளை கோவூர் கிழார் என்ற புலவர் கேட்டுக்கொண்டதற்காக சோழ மன்னர் விடுவிக்கவில்லையா? இப்பொழுது அந்த சோழ நாட்டிலிருந்து வந்த சில வீரர்களுக்காக கபிலர் பெருமான் விடுத்த கோரிக்கையை நான் எப்படி மறுக்க முடியும்? அந்த வீரர்களோடு பேசி என்ன உண்மையை இவர் வரவழைக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் பிறகு சந்திக்கலாம். உத்தரவு மன்னா. மகேந்திரா, மகேந்திரா. என்ன தந்தையே? ஆமாம், எதை பற்றி நீ இவ்வளவு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? மகேந்திரா, நான் கேட்டது உன் காதில் விழவில்லையா? எதை பற்றி இவ்வளவு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? வேறொன்றுமில்லை தந்தையே. அன்று கடற்கரையில் நாம் அயல் நாட்டவர்களைப் போல் சூரிய குளியல் எடுத்துக் கொண்டிருந்தோமே, அது உங்களுக்கு நினைவிருக்கின்ற தந்தையே? நமது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்று சொல்லி உன்னை வெயில் குளியல் எடுக்க வைத்ததே நான் தானே. எனக்கு எப்படி அது நினைவில் இல்லாமல் போய்விடும்? சொல். அன்று அங்கு வந்த செழியன் நம் இருவரையும் பார்த்து ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்கள் பதவி பறிக்கப்படும் என்று எச்சரித்து விட்டு சென்றானே, அதை நம் பாண்டிய மன்னரிடம் சொல்லியிருப்பானோ என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
நம்மை எச்சரித்தானே தவிர நிச்சயம் செழியன் அதை பாண்டிய மன்னரிடம் கூறியிருக்க மாட்டான். எப்படி தந்தையே அவன் கூறியிருக்க மாட்டான் என்று அவ்வளவு உறுதியாக கூறுகிறீர்கள்? மகேந்திரா, படைத்தலைவன் செழியன் பாண்டிய மன்னருக்கு வெறும் ஊழியக்காரன் மட்டும்தான். ஆனால் நாம் இருவரும் பாண்டிய மன்னருக்கு உறவுக்காரர்கள் ஆயிற்றே. அவன் எப்படி பாண்டிய மன்னரிடம் நம்மை பற்றி தவறாக பேசியிருக்க முடியும்? நிச்சயம் பேசியிருக்க மாட்டான். நீங்கள் கூறுவதும் சரிதான். இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. பெண்ணே, மகனே, நீ பருகுவது 6வது குவளை, நினைவிருக்கட்டும். தந்தையே, பருத்திப்பால் என்பது ஆரோக்கியமான பானம் தானே. அதை அதிகமாக பருகுவதில் தவறேதும் இல்லையே. பருத்திப்பால் பருகுவதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் பருத்திப்பால் என்ற பெயரில் பனைமரத்து பாலை அல்லவா நீ அருந்திக் கொண்டிருக்கிறாய். தந்தையே, தங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறாய்? அப்படித்தானே? பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்வார்களே, அதை நீ கேள்விப்பட்டதில்லையா? அம்மாம், இந்த ஒரு கவிதையும் கேளுங்களேன். கேட்க மாட்டேன் என்றாலும் நீ விடவா போகின்றாய்? சரி சொல். இது மதுரை அம்பதியில் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் பற்றி புறநானூற்றில் பாடப்பட்டுள்ள கவிதை. வாசிக்கிறேன், கேளுங்கள். தாமரை என்ன ஆலயம் தன்னில் தானவர், மணிக்கர்ணிகை எனும் சன்னதி இதழ்கள் பலவும், விரிந்தது போல இருக்கும் நாற்புற மாட வீதிகள். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு தாமரை மலரில் நடுமையமாக இருக்கக்கூடியதை மணிக்கரணிகை என்று கூறுவார்கள். அதை மொக்கு என்று பாமர மக்கள் குறிப்பிடுவார்கள். அப்படி ஒரு இடமாக மீனாட்சி அம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது. தாமரை மலரின் இதழ்கள் நாற்புறமும் மலர்ந்து விரிந்து இருப்பதைப் போல 4 மாட வீதிகளும் அமைந்திருக்கிறது என்று இந்த கவிதை கூறுகின்றது. வணங்குகிறேன் தாயே. வாருங்கள் அமைச்சரே. ஏதேனும் அவசர செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஆம் தாயே, பாண்டிய மன்னரிடமிருந்து மடல் வந்திருக்கிறது. நான் உடனடியாக இளைய தளபதியையும் அவர் தந்தையையும் பார்க்க வேண்டும். அவர்கள் ஆலோசனை கூடத்தில் தான் இருக்கிறார்கள். போய் பாருங்கள். நன்றி தாயே. வணங்குகிறேன். வாருங்கள் அமைச்சரே. ஏதேனும் தகவல் கொண்டு வந்துள்ளீர்களா? ஆமாம், மன்னர் பெருவழுதி பாண்டியரிடமிருந்து மடல் வந்திருக்கிறது. பாண்டிய மன்னர் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு திரும்புகிறார். எனவே உங்களை எல்லாம் உடனே புறப்பட்டு மதுரை எம்பதிக்கு வரச் சொல்லியிருக்கிறார். சரி, நீங்கள் போகலாம். உத்தரவு தளபதியாரே. என்ன தந்தையே, அமைச்சர் வந்து இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லிவிட்டு போகிறார்? ஒன்றும் புரியவில்லை. இன்னும் சிறிது நாட்களுக்கு உன்னை இந்த கொற்கையை பரிபாலனை செய்ய விடுவார்கள் என நினைத்தேன். என் ஆசை இவ்வளவு விரைவில் நிராசையாகிவிட்டது. மனோரஞ்சிதம், மனோரஞ்சிதம், நீ ஏன் என் வாழ்க்கையில் குறுக்கிட்டாய்? அன்று நான் உன்னை பார்க்காமலேயே இருந்திருந்தால் இன்று எனக்கு இத்தகைய துன்பம் ஏற்பட்டிருக்காது. நான் உன்னை முதலில் பார்த்த அந்த நாளை என்னால் மறக்க முடியவில்லை. தமிழ் பண்ணில் பாடப்பட்ட அந்த இனிய பாடலும் அதற்கேற்ப உன் பாதங்கள் தரையில் படுகின்றனவா, அந்தரத்தில் ஆடுகின்றனவா எனும்படி நீ ஆடிய ஆடலும் இன்றும் என் மனக்கண்ணில் நிலைத்திருக்கிறதே. மனோரஞ்சிதம், அன்றுதான் நான் முதலாக இசையும் நடனமும் எத்தகைய உயர்ந்த கலைகள் என்பதை உணரத் தொடங்கினேன். ஆனால் அத்தோடு போயிருந்தால் கூட எனக்கு எந்த சங்கடமும் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் நான் வந்ததே சிற்பம் படிக்க, நடன பாவங்களை அபிநயித்து காட்ட வேண்டும் என்று உன்னை அழைப்பதற்காகத்தானே. அதன்படி வந்த நீ வெவ்வேறு நடன முத்திரைகளை பிடித்தபடி
சிலையாக நின்றிருந்த போது நானும் சிலையாக மாறிவிட்டேனே. அதன்பின் நெருங்கி பழகிய நாம் நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை என்ற அளவிற்கு காதலில் கட்டுண்டு வாழ்ந்தோமே. இந்த நிலையில் என்னை பிரிந்து செல்ல உனக்கு எப்படி மனம் வந்தது? இளவரசே, என்ன செய்தி? ஏன் இப்பொழுது வந்தாய்? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லையா? பிறகு ஏன் இங்கு வந்தாய்? இல்லை, மகாராணியார் தங்களை உணவருந்த அழைத்தார்கள். ஓ, சரி சரி, எனக்கு பசி இல்லை, பிறகு வருகிறேன் என்று சொல். அப்படியே ஆகட்டும். மனோரஞ்சிதம், நீ ஏன் சென்றாய்? எதுவாயினும் என்னிடம் மனம் விட்டு பேசியிருக்கலாமே. நீ இல்லாவிட்டால் நான் உன்னையே நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பேன் என்பது உனக்கு தெரியாதா? வந்துவிடு மனோரஞ்சிதம், எங்கிருந்தாலும் வந்துவிடு. இப்போது சூழ்நிலை மாறிவிட்டது. என் தந்தையாரே உன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். இனியும் நீ ஏன் தயங்க வேண்டும்? இனி நம் வாழ்வில் பிரிவென்பதே இல்லை. வந்துவிடு. மனோரஞ்சிதம், நீயா? நீயதானா? நான் என் மனதிற்குள் பேசிக் கொண்டிருந்தது உனக்கு கேட்டுவிட்டதா? என்ன மனதிற்குள் பேசினீர்களா? யாரிடம் பேசினீர்கள்? நான் எப்போதும் பேசிக் கொண்டிருப்பது உன்னிடம்தானே. உன்னை தவிர வேறு யாரிடம் பேசுவேன்? ஓஹோ, சரி சரி. என்னிடம் என்ன பேசினீர்கள்? மாமன்னரே உன்னை ஏற்றுக்கொண்டார். இனியும் நீ ஏன் தயங்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தேன். என்ன சொல்கிறீர்கள்? மாமன்னர் என்னை தன் மருமகளாக ஏற்றுக்கொள்ள சம்மதித்து விட்டாரா? ஏன் உனக்கு இதில் இவ்வளவு சந்தேகம்? ஆம், நான் உன்னை விரும்புகிறேன். வாழ்ந்தால் உன்னோடுதான் வாழ்வேன் என்பதை அறிந்தவுடனே அவரும் உன்னை அங்கீகரித்து விட்டார். இதை கேட்கும் போது என் உள்ளம் எவ்வளவு பரவசம் அடைகிறது என்பதை வார்த்தைகளால் விளக்க முடியவில்லை. நீயாவது அதை பற்றி விளக்க வார்த்தைகள் வேண்டும் என்று நினைக்கிறாய். எனக்கோ வார்த்தைகளே தேவைப்படவில்லை. என் உணர்வுகள் அந்த நிலையை அடைந்து விட்டது. அன்னையார் உணவருந்து அழைத்த போது பிறகு வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினேன். ஆனால் நீயோ இங்கேயே உணவை கொண்டு வந்து விட்டாய். இனி நான் தானே உங்களுக்கு உணவு கொண்டு வர வேண்டும். அதை புரிந்து கொண்டுதான் அத்தையார் நான் கேட்ட உடனே என்னிடம் தந்து அனுப்பிவிட்டார். இனி நீயே எப்போதும் கொண்டு போய் கொடு என்றும் சொல்லி அனுப்பிவிட்டார். ஓ, அதற்குள்ளாகவே என் அன்னையாரிடம் அந்த அளவிற்கு உரிமை பெற்று விட்டாயா? எங்கே அதை கொடு. கொடுப்பது இதற்கு நானே. இல்லை இல்லை, வேண்டாம், நான் சொல்வதை கேள். இதை கொடு. உண்ணவில்லையா? உண்ணத்தான் போகிறேன். எதை உண்ண போகிறீர்கள்? அதைத்தான் வைத்து விட்டீர்களே. இது சொல்லித் தெரிவதல்ல. இப்படி வா, விளக்குகிறேன்.
விடுங்கள் மாமா. மாமா விடுங்கள், விடுங்கள் மாமா, விடுங்கள்.